எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் 3 நிலையில இருக்கிறதா சொல்லுது. நமக்கு எல்லாருக்கும் சின்ன கிளாஸ்ல அறிவியல்ல சொல்லித்தரப்பட்டது தான் திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. இப்போ நீங்க ஒரு இரும்பு குண்டை எடுத்து அது திடநிலையில இருக்குது. அதை எடுத்து நீங்க ஹீட் பண்ணி உருக்குறீங்க அப்படின்னா அது திடநிலையில இருந்து உருகி திரவ நிலைக்கு வரும். சரியா? நம்ம தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் திரவ நிலையில இருக்குது. இந்த இரும்பு குண்டும் ரொம்ப சூடு ஏறிச்சு அப்படின்னா உருகி திரவ நிலைக்கு வரும். அதுவே அதுக்கடுத்து ரொம்ப சூடாகுது அப்படின்னா அது வாயு நிலைக்கு ஆவியாகி போயிடும். இந்த விதி எல்லா பொருட்களுக்கும் ஒன்று போலதான். ஒரு தங்கத்தை எடுத்து உருக்குனீங்கன்னா திரவ நிலைக்கு வரும். அதே அதிகமா ரொம்ப நேரம் உருக்கி போட்டீங்க அப்படின்னா, அதாவது அதிகமான ஹீட்டுக்கு உருக்குறீங்க அப்படின்னா அது வாயு நிலைக்கு போகும். அந்த எல்லா பொருட்களையும் வாயு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஹீட் நம்ம கிட்ட அதிகமா இல்லை. சரியா? இப்போ அப்படி உருக்கி இருக்கக்கூடிய அந்த இரும்பு குழம்புல ஒரு இரும்பு குண்டத்துக்கு போட்டீங்கன்னா அது முங்கிடும். ஏன்னா திடநிலையில பொருட்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களோட அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள் அதோடைய நெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும், அடர்த்தி அதிகமா இருக்கும். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா கனம் அதிகமா இருக்கும். திரவ நிலைக்கு வரும்போது அதுக்கு அதிகமான கொஞ்சம் சக்தி கிடைக்குது. எப்போ நம்ம சூடு ஏத்துறதுனால அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அப்ப அது கொஞ்சம் மூலக்கூறு பொருள் அந்த அணுக்கள்லாம் விலகி விலகி இருக்கும். அதனால அதுல அடர்த்தி குறையா இருக்கும். வாயு நிலையில இன்னும் குறையா இருக்கும். அதுல அதே மாதிரி சக்தி அதிகமா இருக்கும். நல்லா கவனிங்க. சக்தி அந்த பொருட்களுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய சக்தி திட நிலையில எப்பவும் குறையா இருக்கும். திரவ நிலையில கொஞ்சம் கூடுதலா இருக்கும். வாயு நிலையில ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு சக்தி கிடைச்சதுன்னா தான் அது அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். சக்தி இல்லை அப்படின்னா அது வாட்டுக்கு சும்மா இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மூலக்கூறுகள் அல்லது அணுக்களோட ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமா இருக்கும். வாயு நிலையில ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில கேப் அதிகமா இருக்கும். திரவ நிலையில கொஞ்சம் குறைவா இருக்கும். திட நிலையில கேப் ரொம்ப குறைவா இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த அணுக்கள் ஒன்னோட ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வாயு நிலையில தான் நம்ம சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்றேன். ஓகே, இப்போ அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு இடையில வேற ஒரு பொருள் ஊடுருவி போக முடியும். இப்போ ஒரு வாயுக்கு இடையில நம்ம ஊடுருவி போறோம், ஈஸியா நடந்து போறோம். ஒரு லிக்விடு, ஒரு தண்ணி இருக்கு, இல்ல ஒரு எண்ணெய் தொட்டியில நிரப்பி இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில நம்ம ஊடுருவி அவ்வளவு ஈஸியா போக முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா திட நிலையில ஒரு பொருள், ஒரு இரும்பு குண்டு இல்ல கொஞ்சம் மண்ணை கொட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு இடையில நம்ம ஊடுருவி போகவே முடியாது. அப்ப இதுல அடர்த்தி அதிகமா இருக்கு, திரவ நிலையில அடர்த்தி கம்மியா இருக்கு, வாயுல அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இது பொதுவா சொல்லக்கூடிய எல்லா பொருள்களுக்குமான விதி. இதுல ஒரு விஷயம் கவனிங்க. இரும்பு குண்டை தூக்கி உருக்கி இருக்கிற இரும்பு குழம்புக்குள்ள போட்டா முங்கிரும். ஏன்னா இரும்பு குண்டை காட்டிலும் இரும்பு குழம்புக்கு அடர்த்தி கம்மியா இருக்கு. இதை தூக்கி அதுக்குள்ள போட்டா முங்கிரும். அதாவது அறிவியலை ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவா கத்துக்கிட்ட எல்லா விஞ்ஞானிகளும் கடவுள்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஆர்டர்ல ஒரு தெளிவா இயங்குது அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு கிரியேட்டர் இருக்கிறார் அப்படின்றத ஒத்துக்குருவாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஆராய்ச்சி செய்யாத ஒரு ஐன்ஸ்டீன் அளவுக்கோ இந்த மாதிரியான ஒரு ஆழமான விஞ்ஞானத்துக்குள்ள போகாத நபர்கள் அறிவியல் தான் எல்லாமே உலகத்துல, அறிவியலை தாண்டி ஒண்ணு இல்லவே இல்லை, மனிதன் தான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய படைப்பு, மனிதன் மிஞ்சி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி மிக ஆழமான ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் எல்லாரும் இந்த இன்டெலிஜென்ட் டிசைன், அதாவது இந்த கடவுள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடைய அமைப்பை தெளிவா பார்த்தவங்க கடவுளோட இருப்பை ஒத்துக்குருவாங்க. இப்ப நான் இது எதுக்கு வரேன் அப்படின்னா, அறிவியலையும் நானும் ஓரளவுக்கு நிறைய இடங்கள்ல உள்ள ஆழமா பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல அது போய் கடவுள்ல போய் முடியுது. ஓகேவா? இப்ப இந்த விஷயத்துல பாருங்க, பொதுவா ஒரு திடப்பொருள் அதனுடைய திரவ பொருளுக்குள்ள முங்கும். ஆனா ஐஸ் கட்டி மட்டும் திரவ பொருள்ல முங்கல. ஒருவேளை முங்குச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஊரை விட்டுருங்க, துருவ பகுதிகளில் குளிர்காலத்துல மற்ற காலத்திலையும் கூட அங்க பனிக்கட்டி எது மேல, தண்ணி மேல படருது. இந்த தண்ணி மேல ஐஸ் கட்டி படறதுனால அது ஒரு இன்சுலேஷன் லேயர் மாதிரி. மேலும் குளிர் தண்ணிக்குள்ள இறங்காது. தண்ணிக்குள்ள குளிர், வெளியில இருக்க குளிர் இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி மொத்தமும் குளிர் ஆயிடும். அப்படிதான் ஆகும். ஆனா அது அப்படி நடக்கிறது இல்லை. ஐஸ் கட்டி மேல படருது. ஐஸ் கட்டி மேல படர்ந்ததுனால உள்ளுக்க ரொம்ப குளிர் இறங்குறது இல்லை. கீழே உள்ளுக்க இருக்கக்கூடிய மீன், நீர்வாழ் உயிர்கள் எல்லாம் பத்திரமா இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில ஹீட் வந்த பிறகு இந்த ஐஸ் கட்டி
உருகுது, திரும்ப அதுக்கு அடுத்து வழக்கம் போல இருக்குது. திரும்ப குளிர் வந்துச்சுன்னா ஐஸ் கட்டி படருது. இந்த ஐஸ் கட்டி இயற்கையில அது நமக்கு தெரிஞ்சது ஐஸ், அவ்வளவுதான். அது வந்து விதியை மாறி செயல்படுது அப்படின்ற மாதிரி அறிவியலை மட்டும் பார்த்தா முடிச்சிருவோம். ஆனா இந்த ஐஸ் கட்டியை மட்டும் ஆண்டவன் ஏன் அப்படி தண்ணியை விட கனம் கம்மியா, அடர்த்தி கம்மியா படைச்சிருக்கான்? இப்போ அதை அப்படி படைக்கல அப்படின்னு வைங்களேன், அப்போ ஐஸ் கட்டி மேல உருவாகும், அது உள்ள முங்கும், கீழே இருக்க தண்ணி மேல வரும், அப்புறம் மேல குளிர்ல திரும்ப அது ஐஸாகும், உள்ள முங்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல கடல் மொத்தமும் ஐஸா மாறிடும். உள்ளுக்கு இருக்க நீர்வாழ் உயிரினம் ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் செத்து போயிடும். அப்ப நீர்வாழ் உயிரினத்து மேல ஏதோ ஒரு கருணையில இல்ல அதுகள் வாழணும் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன், அப்படியான ஒரு டிசைனை பண்ண ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா மற்ற தனிமங்கள், மற்ற உலோகங்கள் எல்லாம் வந்து திடப்பொருள் திரவப்பொருள்ல முங்குது. நிறைய பொருளுக்கு அதுதான் விதி. இதுக்கு ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னொரு இதுக்கும் இருக்கு. அதுவும் என்ன அப்படின்னா கடவுளோட வேலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ ஜெர்மானியம், சிலிக்கான் இந்த மாதிரியான ஒரு சில உலோகங்கள், இந்த உலோகங்களும் என்ன செய்யுதான் அப்படின்னா திடப்பொருளா இருக்கிறது அடர்த்தி குறைவா இருக்கு. அதாவது தண்ணி மாதிரியே அதோட பிஹேவியரும் இருக்கு. திடப்பொருளா இருக்கிறது அடர்த்தி குறைவா இருக்குது, அதனுடைய திரவ பொருள் அடர்த்தி அதிகமா இருக்கு. அப்போ ஒரு சிலிக்கானை எடுத்து கட்டியா இருக்கிறது அதை தூக்கி உருக்கி அது மேல போட்டா அது முங்காத மிதக்கும். இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் இந்த மாதிரியான இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய மணல், பூமி ஓட்டுல மணல்ல பூரா இதா இருக்கு. இது இன்னொரு இடத்துல எதை காட்டுது அப்படின்னா பூமி உருவாச்சுது, பூமி உருவான பிறகு பூமிக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உள் பகுதி வந்து இன்னும் சூடாவே தான் இருக்கு, மேல் பகுதி மட்டும் குளிர்ந்துருச்சு. குளிர்ந்த பிறகு அதுலதான் வந்து மறுபடி தாவரங்கள், உயிர்கள்லாம் உருவாச்சுது, நம்ம வரைக்கும் உருவாகி இருக்கோம். அதாவது டார்வினோட கோட்பாட்டுப்படி அப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஒருவேளை பூமியினுடைய ஈர்ப்பு விசையால, ஈர்ப்பு அதாவது மூழ்குது மிதக்குது அப்படின்னா என்னது? ஈர்ப்பு விசையை வச்சுதான் நடக்குது. கனமான பொருள், அடர்த்தி குறைவான கனமான பொருள் ஈர்ப்பு விசையால பூமியை நோக்கி ஈர்க்கப்படுது, திரவ பொருளுக்குள்ள முங்குது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய, அதாவது பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி இன்னும் நெருப்பு குழம்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அது திரவ நிலை தான். ஆனா அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய மேல் பகுதி ஓடு மாதிரி இறுகி இருக்கு. ஆனா இந்த இறுகி இருக்கிற இந்த ஓடு உள்ள இருக்க நெருப்பு குழம்பை விட அடர்த்தி கம்மியா இருக்குது. அதாவது நான் சொன்ன அந்த சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் இந்த ஓட்டுல இருக்குதான். இது அடர்த்தி குறைவா தான் இருக்கு. இது ஒருவேளை அடர்த்தி அதிகமா இருந்து நாம சொன்ன மாதிரி தண்ணீருக்கான விதி இதுல பொருந்தாம இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்கு முங்கிரும். கரெக்டா? அப்ப உள்ளுக்கு இருக்க நெருப்பு குழம்பு வெளியில வந்துடும். இந்த உலகம்னு ஒண்ணு இருந்திருக்காது. இது இயற்கையில இருக்கக்கூடிய வழக்கமான விதிகளை மீறி செயல்படக்கூடிய ஒண்ணு. இந்த வழக்கமான விதிகளை மீறி அது இருக்கிறதுனால என்ன அப்படின்னா உயிர்களுடைய இருப்புக்கு, இந்த உலகம் நிலைச்சிருக்கிறதுக்கு அந்த வழக்கமான விதிகள் வந்து செயல்படுது. இது வந்து இப்ப இருக்க விஞ்ஞானத்துல நம்ம சொல்லக்கூடியதுதான். சரி, இது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.